Alhamdulillahi Rabbil Alameen. Ala Rasulihi Khatamin Nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in amma ba'd. Qala Allah subhanahu wa ta'ala fi mahkamihi at-tanzil wal furqan al-hamid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. إلا من آمن وعمل صالحا فأولئك يبدل الله سيئاتهم حسنات. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய விழாவினுடைய தலைவர் ஹஜரத் குபலா அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய அன்பிற்குரிய சகோதரர் முபாரக் பாஷா ஹஜரத் அவர்களே, இங்கே வீற்றிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் பேரருளால் இங்கே இரண்டாவது ஆண்டாக சீரத் மற்றும் ஷரியத் விழா என்றொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இப்பகுதி மக்களுக்கெல்லாம் சில விஷயங்களை சொல்லுவதற்குள்ள வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது போன்ற விழாக்கள் தேவையா என்று நாம் யோசித்து பார்க்கிறோம். நகரத்தில் கிட்டத்தட்ட தமிழகத்தில் அதிகமான பயான்கள் நடைபெறக்கூடிய பகுதி என்று கூட நமது ஊரை சொல்லிவிடலாம். ஆனால் ஒரு விஷயம், குற்றங்கள் குறைந்ததா இல்லையா என்பதை பொறுத்துத்தான் பயான்கள் தேவையா இல்லையா என்பதை முடிவு செய்ய முடியும். எனக்கு முன்னால் பேசிய ஹஜ்ரத் சொன்னது போல, குற்றங்கள் கூடிக்கொண்டே இருக்கிற போது சொல்லுபவர்களும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சொல்லாதவர்களையும் சேர்ந்து வேதனை பிடிக்குமாம். இது குர்ஆன் ஹதீஸினுடைய வார்த்தை. ஒரு காலத்திலே இப்படியெல்லாம் குற்றங்கள் இருந்தது, அது இப்படி இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு சில விஷயங்களில் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகிற வண்ணம் குற்றங்கள் தொடர்ந்து நாளுக்கு நாள் நடைபெறுகிறது என்கிற ஒரு கசப்பான உண்மையையும் பார்க்கிற போது சொல்லக்கூடியவர்கள் இன்னமும் கொஞ்சம் உஷாராக, இன்னமும் தெளிவாக, தேவைப்பட்டால் கடுமையான எச்சரிக்கைகளாக கூட பேசுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். நாம் ஹதீஸுகளை பார்த்தால் புரியும். ஆரம்ப கட்டத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த நசீஹத்துகள், உபதேசங்கள் தினந்தோறும், குறிப்பாக மக்காவினுடைய வாழ்க்கையில் பெருமானார் ஒவ்வொரு நாளும் உபதேசம், ஒவ்வொரு நேரமும் உபதேசம். வீட்டுக்கு போய் உண்ணுதல் குடித்தல் வேலைகளை முடித்துவிட்டு ஒரு லேசான சம்பாத்தியத்தை முடித்து மாலை வந்துவிட்டால் இரவு வீடு திரும்புகிற வரை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நசீஹத்து. காலை ஃபஜ்ருக்கு பின்னாலே அமர்ந்தால் வெகு நேரம் வரை உபதேசம். இதுவெல்லாம் மக்காவினுடைய வாழ்க்கை. ஒரு 20-25 வருடங்களுக்கு பின்னாலே மதீனாவுக்கெல்லாம் போனதற்கு பிறகு குற்றம் குறைந்தது. அதற்கு பிறகு யாரும் குடிக்கவில்லை, பெண்களை குழி தோண்டி புதைக்கவில்லை, வட்டி வாங்கவில்லை, சூதாடவில்லை. எத்துணை குற்றங்கள் அன்றைக்கு இருந்ததோ அந்த அனைத்து குற்றங்களும் குறைந்த போது நாயகம் சொன்னார்கள், உங்களுக்கு இடையிலே நான் 3 நாளைக்கு ஒரு முறைதான் பேசுவேன், தினந்தோறும் இனி பேச மாட்டேன். பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட சஹாபிகளிடத்திலே கூட நாயகம், உங்களை நான் சடைவில் ஆழ்த்த விரும்பவில்லை என்று பதில் சொல்லிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்ட இந்த உபதேச பணி நமக்கும் பாடம். எதுவரை குற்றங்கள் ஓயவில்லையோ அதுவரை தொடர்ந்து ஒழிக்க வேண்டும்.
குற்றங்கள் ஒருவாறு கட்டுக்குள் வந்துவிட்டால் அதற்கு பிறகு வேண்டுமானால் உபதேசங்களை நிறுத்திக் கொள்ளலாம், வேறு பல விஷயங்களை பேசலாம். அதுவரை பேசித்தான் ஆக வேண்டும் என்கிற சூழ்நிலை இருப்பதால் தான் ஆங்காங்கே பல்வேறு பகுதி மக்களுக்குமாக இது போன்ற விஷயங்கள் சொல்லுவதற்காக ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஒரு கூட்டம் வரம்பு மீறி அக்கிரமம் செய்யும். திருக்குரான் சொல்லுகிற ஒரு சின்ன வரலாறு இது. ஊர் மக்கள் 3 பார்ட்டியா பிரிந்தார்கள். ஒரு பார்ட்டி பாவம் செய்பவர்கள், 2வது பார்ட்டி அதை போய் வேண்டாம் என்று சொன்னவர்கள், 3வது பார்ட்டி எதுவும் சொல்லாமல் வாயை மூடிக்கொண்டவர்கள். 3 குரூப். பாவம் செய்பவன் பாவத்தை நிறுத்துவதாக இல்லை. எனவே பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த பிரச்சாரத்தை நிறுத்துவதாக இல்லை. நமக்கெதற்கு வம்பு என்று ஒதுங்கிக் கொண்டும் பல பேர். இந்த நமக்கெதற்கு வம்பு என்று ஒதுங்கிக் கொண்டவர்கள் தடுக்கக்கூடியவர்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார்கள். அவன் தான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அல்லாஹ்வோட அழிவுங்கிறது முடிவாயிருச்சு, இறைவன் அவர்களை ஹலாக்காக்குவது என்பது கிட்டத்தட்ட ஒரு முடிவாக்கப்பட்ட விஷயம், பிறகு ஏன் தடுக்கிறீர்கள் அப்படின்னு தடுக்காமல் ஒதுங்கிக் கொண்ட கூட்டம் தடுக்கிற கூட்டத்தை பார்த்து கேள்வி கேட்கிறது. இதை அல்லாஹ்வே சொல்லுகிறான். லிம தஇதுன கௌமன் அல்லாஹு முஹ்லிகுஹும் அவ் முஅذிபுஹும் அஸாபன் ஷதீதா. ஏன் அவர்களுக்கு போய் உபதேசிக்கிறீர்கள்? அவர்கள் திருந்துவதாக இல்லை. அல்லாஹு முஹ்லிகுஹும், ஒன்று அல்லாஹ் அவர்களை அழிப்பான், அவ் முஅذிபுஹும் அஸாபன் ஷதீதா, இல்லாவிட்டால் அல்லாஹ் கடுமையாக அவர்களுக்கு வேதனை செய்வான். இப்படி இருக்கிற போது அந்த மக்களுக்கு நீங்கள் ஏன் போய் பேச வேண்டும்? பேசாதீர்கள், சொல்லாதீர்கள், விடுங்கள், அவர்கள் அழியட்டும் என்பதை போல ஒரு வார்த்தையை இவர்கள் சொன்ன போது அவர்கள் தடுப்பவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். நாங்கள் போய் அந்த மக்களுக்கு தடுப்பதற்கு 2 காரணம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும், 2 வலஅல்லஹும் யன்தஹூன். ஒன்று, நாங்கள் நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே போகிற போது தொடர்ந்து உன் கண் முன்னால் ஒரு ஊருக்குள்ளே நடந்த குற்றத்தை நீ ஏன் கண்டிக்கவில்லை என்கிற கேள்வி வரும்போது நாங்கள் தப்பிப்பதற்காக சொல்லுகிறோம். 1. 2வது, ஒரு கால் அவன் திருந்தனாலும் திருந்தலாம், வலஅல்லஹும் யன்தஹூன் அப்படின்னு பதில் சொன்னாங்க. இந்த வசனத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இது நமக்கு அல்லாஹ் ஏன் சொல்லுகிறான்னா, இதே நிலைமை உலகத்தின் எங்கு இருந்தாலும் பின்பற்றப்பட வேண்டும். ஒரு ஊரிலே குற்றங்கள் குறைவதாக இல்லை, கூடிக்கொண்டே போகிறது, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிற இந்த வரலாற்றிலே கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, தடுத்தவர்களை தவிர எல்லா மக்களும் அழிந்து போனார்கள். தடுத்தவர்களை தவிர, தடுக்காமல் பாவமும் செய்யாமல் நமக்கெதற்கு வம்பு என்று ஒதுங்கினார்களே அவர்களும் சேர்ந்து அழிந்தார்கள். சர்ச்சைக்குரிய இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை பல்வேறு விதங்களாக அலசி பார்க்கிற இமாம்களில் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு திருக்குர்ஆனுடைய விளக்கு உரையாளர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் இவர்கள் தடுக்காத காரணத்தால் குற்றவாளிகளோடு சேர்த்து அவர்களையும் அழித்து விட்டான். எனவே இவர்கள் தடுக்காததன் தண்டனைகளை அனுபவிக்கிறார்கள் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கருத்து சொல்லி இருப்பதை பார்க்கிற போது, எங்கு நடைபெற்றாலும் குற்றங்களை பொறுத்தவரை 1-2 பிரிவு தான் ஊரில் இருக்க வேண்டும். ஒன்று குற்றம் செய்பவர்கள், மற்றொன்று அதை தடுப்பவர்கள். அது தடுப்பதற்கு பல்வேறு வழிகள், அதிலே இதுவும் ஒரு வழி. பேசி அவர்களிடத்திலே விஷயத்தை தெரியப்படுத்துவது, அவர்களை விட்டு ஒதுங்குவது, அவர்களை புறக்கணிப்பது, அவர்களினுடைய நல்ல விஷயங்களை புறக்கணிப்பது, இவைகளெல்லாம் கூட சில வழிகளாக திருந்துவதற்கு அமையும். ஆனால் தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற விழாக்கள். பொதுவாகவே ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தவறு செய்கிறது உலகத்தில் 2 விதம். தெரியாமல் செய்கிற தவறுகள், இது கிட்டத்தட்ட 100% அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். தெரியாமல் செய்கிற எந்த குற்றத்திற்கும் கிட்டத்தட்ட அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது, இதிலே ஷிர்க் உட்பட. தெரியாமல் நிகழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனால் தெரிந்து நிகழ்கிற போது அதன் தராதரத்திற்கேற்ப தண்டனையை அல்லாஹ் தருகிறான். நாயகம் சொல்லுவார்கள், ருஃபிஅ அன் உம்மதி அல் ஹதஉ வன் நிஸ்யானு வமா ஹதர அன் பால். என்னுடைய உம்மத்திலே இருந்து இறைவன் நாளை மறுமையில் எந்த காரியங்களை எல்லாம் தண்டனைக்குரிய குற்றங்களாக பிடிப்பானோ அந்த குற்றங்களில் இருந்து
தெரியாமல் செய்துவிட்ட தவறுகள் என்பது எடுக்கப்படுகிறது, அல்லாஹ் பிடிக்க மாட்டான். இரண்டாவது, மறதியையும் அல்லாஹ் பிடிக்க மாட்டான். 4 ரக்காயத்துக்கு 3 ரக்காயத் தொழுது முடிச்சாச்சு. யாராவது சொன்னா நமக்கு தெரியும், யாரும் சொல்லல நமக்கும் தெரியல. நிறைய முறை தொழுது முடிச்சிருக்கிறோம். இது அல்லாஹ்விடத்துல எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? நாயகம் சொல்லுகிறார்கள், 4 ரக்காயத்தாகவே ஏற்கப்படுகிறது. ஒன்று நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் வேறு யாராவது சொல்ல வேண்டும். நமக்கும் தெரியவில்லை, யாரும் சொல்லவில்லை, நம் எண்ணப்படி அது 4. எனவே அல்லாஹ்விடத்திலையும் 4. மறதி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அழித்து விடுகிறான். மறதியை குற்றம் பிடிப்பதில்லை. பிறகு எதை பிடிக்கிறான்? வேண்டுமென்றே நன்றாக தெரிந்து ஒரு குற்றத்தை தொடர்ந்து செய்பவனை இவன் சக்திக்கு தகுந்தவாறு இவன் பாவம் செய்வதை போல அவன் சக்திக்கு தகுந்தவாறு அவன் பிடிப்பான், நிச்சயம் பிடிப்பான். நாம் அடிக்கடி ஓதுகின்ற, குறிப்பாக எல்லா மரணங்களுக்கு பின்னாலே, ஜனாசாவிற்கு பின்னாலே ஓதுகிற பிரபல்யமான துவா நமக்கு தெரியும். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தனா. அந்த துவாவுல நம்ம கேட்கறதும் அதுதான். யா அல்லாஹ் எங்களை பிடிச்சிராத, இன் நஸீனா அவ் அக்தனா, நாங்க மறந்துட்டாலும் எங்களை பிடிச்சிராத, தெரியாம செஞ்சிட்டாலும் பிடிச்சிராத. இதைத்தான் கேட்கிறோம். வேண்டுமென்றே தெரிந்து விட்டதை என்ற ஒரு வார்த்தை அங்க இல்ல. தெரியாமல் செய்கிற தவறுகள், மறதியாக செய்கிற தவறுகள், இதற்கெல்லாம் எங்களை பிடித்து விடாதே. வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தகு அலல் லதீன மின் கபலினா. எங்களுக்கு முன்னால இருந்தவர்கள் மீது எந்த சுமைகளை நீ சுமத்தினாயோ அந்த சுமைகளை எங்கள் மீதும் சுமத்தி விடாதே. வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா. எங்களுக்கு சக்தி இல்லாததை எங்களுக்கு கொடுத்துறாத, சக்தி இல்லாத எல்லாம் செய்ய எங்களுக்கு கொடுத்துறாத என்று சொல்லி அதற்கு பிறகு எங்களை மன்னித்து விட இறைவா அப்படின்னு துஆவை முடிக்கிறோம். அப்ப மறதியாக செய்யக்கூடியவைகள் பிரச்சனை அல்ல, தெரியாமல் செய்கிற தவறுகள் பிரச்சனை அல்ல. ஆனா இப்ப நம்மள்ட்ட இருக்கிற குற்றங்களில் எதுவாவது மறதியாய் நடைபெறுகிறதா? இல்லை. தெரியாமல் செய்கிற தவறுகளா? இல்லை. சரி, நம்முடைய உள்ளத்திலே நம்மையும் மீறி, சக்தியை மீறி சில எண்ணங்கள் தோன்றும் உள்ளத்திலே, அதையும் எல்லாம் பிடிப்பதில்லை. நாம நினைக்காட்டியும் கூட சில நேரம் ரொம்ப ஒரு துர்க்குணமான எண்ணங்கள் எல்லாம் கூட வரும். சரியத்துல மோசமான ஹராமான ஒரு விஷயத்தினுடைய சிந்தனை கூட வரும். ஆனால் உள்ளத்தினுடைய கட்டுப்பாடு இவனை மீறியது, அல்லாஹ் அதை கூட மன்னிப்பான். ஆனாலும் நம்மிடத்தில் நடைபெறுகிற குற்றங்கள் இந்த தரங்களுக்கு உட்பட்டிருக்கிறதா என்பதைத்தான் இங்கே நாம் அலசி பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். குர்ஆனிலே ஒரு விஷயம், கடுமையாக நான் நரகத்திற்கு அவர்களை இழுத்து செல்லுவேன் என்ற ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறான். அது யார் என்று சொல்லுகிற போது, மை யுஷாக்கிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா. யாரு ரசூலுக்கு, அல்லாஹ்விற்கு, குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேர் முரண்பாடாக நடக்கிறார்களோ, அது எப்போ? மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, தெளிவான அறிவு அவர்களிடத்தில் வந்த பின்னால். தெளிவான அறிவு வந்ததற்கு பின்னால் தவறு செய்தால் நிச்சயம் அவர்களை இழுத்து செல்வோம். அப்ப தவறு என்பது தெரிந்து வந்தால் அது ஒரு ரகம், தெரியாமல் வந்தால் அது ஒரு ரகம். தெரியாமல் வருகிற ரகத்திற்காக வேண்டி நாம் பிரபல்யமாக அதை பேச வேண்டியதே இல்லை. ஆனால் தெரிந்த ரகங்களை இப்பொழுது என்ன செய்யலாம்? ஏனென்றால் நம்மிலே சுமார் 99% தவறுகள் தெரிந்து நடக்கிறது. குறிப்பாக எனக்கு முன்னாலே பேசிய ஹஜரத் அவர்கள் சொன்ன தவறுகள் கூட அநேகமாக பல்வேறு தவறுகள் தெரிந்துதானே நடக்கிறது. தெரிந்து நடக்கிற அந்த குற்றத்திற்கு இறைவன் நிச்சயமாக ஒரு கடுமையான தண்டனையை வைத்திருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா, தெரிந்தே தவறு செய்பவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற தண்டனைகள்ல ஒரு பெரிய தண்டனை என்னன்னா, அவங்களுக்கு எந்த துறையில இருக்கிறாங்களோ அதை மட்டும்தான் அழகா காட்டுவானா. சுய்யின லஹும் சூஉ அமாலிஹிம். அவங்க அமல்ல மோசமான அமலையே அழகாவே காட்டுவானா, அதை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு வராது. எந்த பாவத்தை ஒருவன் செய்கிறானோ அந்த பாவத்தை அழகா காட்டுவான். அப்ப அதை விட்டு வருவதற்கு மனம் வராது, அதிலிருந்து பின்னாலே வருவதற்கு மனம் ஒப்பாது. இறைவன் கொடுக்கிற தண்டனையிலேயே பெரிய தண்டனை இது. செய்யக்கூடிய பாவத்தின் மீது ஒரு இன்ட்ரெஸ்டை ஏற்படுத்தி விடுவது, ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி விடுவது. இதுல என்ன விஷயம்னா, திரும்புவதற்கு வழியே இருக்காது. சில நேரங்கள் தௌபாவிற்கு கூட வழி இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இல்லையா? நாம் பார்க்கத்தானே செய்கிறோம். பல காலங்கள் பல தவறுகளை செய்தவர்கள் தங்களின் கடைசி கட்டத்திலேயும் கூட திருந்த முடியாமல் மரணத்தை தழுவுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய வாக்கியம் இழக்கிற செயல்.
சில நேரங்களில் அப்படியும் நடந்து விடுவது உண்டு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு முன்னாலேயே செய்கிற எல்லா குற்றங்களில இருந்தும் வெளியில வர வேண்டும். ஒன்றுமில்லை, ஒரு சின்ன விஷயத்தை யோசித்து பார்க்கலாம். நபிமார்களின் மனைவிமார்களை பற்றி குர்ஆன்ல ஒரு வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான். திருக்குர்ஆனிலே இருக்கின்ற பெயர்கள் சொல்லப்படாத ரசூலுல்லாஹ்வினுடைய அனைத்து நபிமார்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை போல உலகத்தில் எந்த பெண்களும் இல்லை. உலகத்தில் எந்த பெண்களும் உங்களை போல இல்லை. நீங்களும் எந்த பெண்களை போலவும் இல்லை. காரணம், நீங்கள் அவ்வளவு பரிசுத்தமானவர்கள். உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் சான்றிதழ் கொடுத்து விடலாம், தூய்மையானவர்கள். லஸ்துன்ன கஅஹதிம் மினன் நிசாய். அப்ப உலகத்திலேயே தூய்மையானவர்கள் அவர்களை பாராட்டி அவர்களை பற்றிய பல்வேறு விஷயங்களை கூறிவிட்டு அல்லாஹ் இறுதியாக ஒரு வசனமும் சொல்லுவான், மய்யதி மின்குன்ன பிஃபாஹிஷத்தின் முபய்யினத்தின் யுதாஅஃப் லஹல் அஸாபு ضعفைனி. உங்களில் யாராவது, பேச்சு வந்து கொண்டிருக்கிற பேச்சு நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு, உங்களில் யாராவது ஒரு கால் தெரிந்தும் ஒரு மானக்கேடான காரியத்தின் மீது ஈடுபடுவீர்கள் என்று சொன்னால், மார்க்கம் தடுத்திருக்கிற ஒரு பாவ காரியத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று சொன்னால், எல்லோருக்கும் கொடுக்கிற வேதனை உங்களுக்கு இல்ல. யுதாஅஃப் லஹல் அஸாபு ضعفைன், 2 மடங்கு வேதனை உங்களுக்கு உண்டு. சாதாரண பொதுமக்கள் செய்கிற போது உள்ள தவறுகளை விட நபிமார்களின் மனைவிமார்களாக உலகத்திலேயே உங்களை போன்று இல்லை என்று சொல்லி இருக்கிற பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் தவறு செய்தால் யுதாஅஃப் லஹல் அஸாபு ضعفைன், உங்களுக்கு எல்லோரையும் போல வேதனை இல்ல, உங்களுக்கு 2 மடங்கு வேதனை. இங்கேதான் யோசிக்கிறோம், ஒரு குற்றத்தை நன்றாக தெரிந்து செய்தால் அல்லாஹ்விடத்திலே அதன் ஸ்திரம் அதிகம், அதன் எடை அதிகம், அதனுடைய தண்டனை அதிகம், அல்லாஹ் அதை பார்க்கிற கடுமை அதிகம். இன்றைக்கு மார்க்கத்திற்கு தவறான காரியங்களை, அது எல்லா காரியங்களாக இருந்தாலும் அத்தனை காரியமும், ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பாக சொல்லுவதற்கெல்லாம் இங்கே வரவில்லை. ஷரியத்திற்கு முரண்பாடான எத்துணை காரியங்கள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் தெரிந்து வண்ணமே செயல்படுத்தப்படுகிறதோ அவர்களெல்லாம் ரசூலுல்லாஹ்வின் மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற 2 மடங்கு என்றால் நாம் எம்மடங்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நம்ம எத்தனை மடங்குகளுக்கு அல்லாஹ் உள்ளாக்குவான் என்பதை பார்க்க வேண்டும். இப்போ சஜிதா செய்யவில்லை என்பது உலகத்துல எத்தனையோ பேர் சஜிதா செய்யல, ஆனா இப்லீஸும் சஜிதா செய்யல. உலகத்துல நிறைய பேர் சஜிதா செய்யாத காஃபிர்களை விட இப்லீஸ் மோசமானவன் நம்ம சபிக்கிறோம். காரணம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற மற்ற காஃபிர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி அதிகம் தெரியாது, ஆனால் நன்றாக தெரிந்தவன் சஜிதா செய்யவில்லையே என்பதால் தான் தண்டனை. என்ன செய்து, எவ்வளவு தூரம் இவர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டு தவறு செய்கிறார்களோ அவ்வளவு தூரம் இறைவன் கோப பார்வையும் அதிகமாகிறது. அதற்கு அவர்கள் மழை வராததற்கெல்லாம் எனக்கு முன்னாலே காரணங்கள் சொன்னார்கள். உண்மையாகவே அதுதான். நம்மிடையே இது வராமல் மழை இல்லாமல் போனதற்கு 1000 காரணங்களை இன்றைக்கு அலசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு வகையில யோசித்து பார்த்தால், ஒரு வகையில சிந்தித்து பார்த்தால், மிக முக்கியமாக நாம் எடுத்து பார்க்க வேண்டிய குற்றத்தை, அதனால் தான் மழை வருவதில்லை என்பதை இன்றைக்கு அதை எடுத்து பார்ப்பதில்லை. மாறாக வேறு பல விஷயங்களில் பல்வேறு சாக்கு போக்குகள் மட்டுமே இன்றைக்கு ஊரில் அலசப்படுகிறது. அப்ப குற்றங்களை பொறுத்தவரை இறைவனிடத்திலே தெரிந்து செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். ஹதீஸிலேயும் உண்டு, அவுலியாக்களினுடைய நன்மொழிகளிலேயும் உண்டு, அரபி வழக்கிலேயும் உண்டு. ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் சொல்லுவார்கள், சில பெரியவங்கள்ட்ட இருந்து சின்ன தப்பு வந்தாலும் அது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா அதே சின்ன ஆளுகள்ட்ட இருந்து ஒரு பெரிய தப்பு வந்தாலும் கூட சின்ன தப்பு தான். உண்மை அதுதான். நன்றாக தெரிந்த விஷயங்களை அறிந்து வைத்திருக்கிற, ஹராம் என்பதற்குள்ள பல காரணங்களை தெரிந்து வைத்திருக்கிற, ஹராம் என்பதை பல்வேறு பயான்களில் கேட்டிருக்கிற, பல்வேறு புத்தகங்கள் வாயிலாக அறிந்திருக்கின்ற ஒரு கூட்டம் ஒரு தவறை தொடர்ந்து செய்கிறது என்றால் அது மிகப்பெரிய தவறு, அவர்களின் பார்வையில் சிறிய தவறாக இருந்தாலும். ஆனால் இதே ஒன்றும் தெரியாதவன் ஏதாவது ஒரு குற்றத்தை செய்கிற போது இறைவன் அதை அவ்வளவு பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதையும் நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். பொதுவாக மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்கள்ல பெரும்பாவங்களை செய்யக்கூடிய, இணை வைப்புதல் உட்பட
கொலை செய்தல் உட்பட, வட்டி உட்பட, செய்வினை உட்பட இது போன்ற இந்த பெரும்பாவங்களினுடைய பட்டியலுக்கு சில நேரங்களில் மார்க்கத்தினுடைய சில விஷயங்களை கூர்ந்து கவனித்தால் காஃபிர்களை விட மோசமானதை போல ஒரு சூழ்நிலை தெரியும். நமக்கு கூட சில நேரங்களில் வியப்பு தோன்றலாம். இதென்ன 1000 இருந்தாலும் அவன் முஸ்லிம் தானே, அவன் செய்கிற தொழில் ஹராமாக இருக்கட்டும், இன்னும் பிற விஷயங்கள் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவைதான், ஆனால் அதற்காக காஃபிரை விடவா மோசமானவன் என்றொரு வினா தோன்றுவது உண்டு. பல முஃபஸ்ஸிரீன்கள், விளக்க உரையாளர்கள் அதற்கு விடை தருகிறார்கள். ஒரு காஃபிர் அப்படிங்கிறவ மார்க்கத்துக்குள்ள வரல, அவன் வெளியே இருக்கிறான். வெளியே இருக்கிற ஒருவன் என்ன செய்தாலும் அவனுக்கு நிரந்தர நரகம் என்பதால் அல்லாஹ் அவனை கண்டுகொள்வதில்லை. ஏனென்றால் அவன் போக வேண்டிய இடத்திற்கு போய்விடுவான். அவனை பெருசா நீ ஏன் செய்யற என்றெல்லாம் அவனை உருட்ட வேண்டியதில்லை. ஆனால் இவன் கடைசியாக எங்கு போனாலும் வந்து சேருகிற இடம் சொர்க்கம். ஆகவே இவன் சொர்க்கத்திற்கு வர வேண்டியவன் என்பதால் இவன் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாவற்றையும் புரட்டி புரட்டி அடித்து இப்படியெல்லாம் ஒரு உருப்படியான வழிக்கு கொண்டு வர வேண்டியது இருக்கிறது. ரொம்ப சிம்பிளா உதாரணம் சொன்னா, என்னிடத்துல மதரசாவில படிக்கக்கூடிய ஒரு மாணவன், அவன் ஒரு தவறை செய்வான். தெருவிலே அந்த பக்கம் என்னிடத்துல படிக்காத ஓதாத வேறு ஒரு மாணவன் அந்த பக்கம் போவான். அவனும் இதே தவறை செய்வான். ஆனால் நான் அவன் வந்தால் எதுவும் சொல்ல மாட்டேன், எதுவும் பேச மாட்டேன். நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று கூட சில நேரங்களில் கேட்க மாட்டேன். ஆனால் இவனை குச்சி எடுத்துக்கொண்டு அடிக்கிறேன், திரும்ப திரும்ப அடிக்கிறேன். காரணம், இவன் என் எல்லைக்குள்ளே வந்து விட்டவன். இவனை திரும்ப திரும்ப போட்டு அடித்து உருப்படியாக்க வேண்டிய கடமை எனக்கு உண்டு. ஆனால் அங்கே போகக்கூடியவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. இதேதான் அல்லாஹுவின் நிலைமையும். காஃபிர்கள் எத்தனையோ ஹராமுகளை செய்தாலும் கூட இறைவன் அவர்களை பெரிதாக குற்றம் பிடித்து கடுமையான வார்த்தைகளை சில நேரங்களில் பிரயோகிப்பதில்லை, முஸ்லிம்களுக்கு பிரயோகித்திருப்பதை போன்று. குறிப்பாக முஸ்லிம்களில் பெரும்பாவம் செய்தவர்களை இவ்வளவு தூரம் கண்டுகொள்வது இதனால் தான். இன்னமும் கொஞ்சம் நன்றாக நீங்கள் யோசித்து பார்த்தால் புரியும். ஒரு காஃபிரா இருக்கிறதுனால இஸ்லாமிய நாட்டில் அவனுக்கு தண்டனை இல்லை. அவனுக்கு நீ காஃபிர் எனவே உன்னை கொல்லுவோம் அப்படின்னு ஒரு சட்டம் இல்லை. தப்பு செஞ்சுட்டா அது வேற. ஆனால் காஃபிராக ஒருவன் இருந்தால் அவன் பிறப்பில இருந்து இறக்கிற வரை அவன் ஒரு ராமசாமியோ குப்புசாமியோ, இவனுக்கு மார்க்கம் எந்த தண்டனையும் தர்றதில்லை. ஆனா ஒரு முஸ்லிம் அவன் திருடினால் கைவெட்டு, அவன் ஜினா செய்தால் கல்லடி, அவன் சாராயம் குடித்தால் சவுக்கடி, பல்வேறு குற்றங்களுக்கு தண்டனைகள். இப்ப பாருங்க, இவன் முர்த்தத்தாகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நவுதுபில்லா, மதம் மாறி போகிறான், இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறான். வெளியேறினா சட்டம் என்ன? இஸ்லாமிய நாடாக இருந்தால் அவனை கூப்பிட்டு கழுத்தை துண்டிக்க வேண்டும், கொலை பண்ணணும். மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன் அப்ப வேற மதத்துக்கு போயிட்டான். அதே வேறு மதத்திலே பிறக்கும் போதிலிருந்து வாழக்கூடிய ஒருவனுக்கு இந்த தண்டனை இல்லை. ஆனா இப்ப இங்க இருந்து போறவனுக்கு இந்த தண்டனை. ரெண்டையும் நாம் ஒப்பீடு செய்து பார்க்கிறோம். நமக்கு விளக்க உரைகள் அதைத்தான் சொல்லி தருகிறது. இவன் ஏற்கனவே எல்லைக்குள்ளே வந்து விட்டவன், மார்க்கத்துக்குள்ளே வந்து விட்டவன், இவனுடைய எல்லா சட்டங்களும் கடுமையாகத்தான் இருக்கும். ஆனால் இதற்குள்ளே வராமல் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான பேர்களை பற்றி இறைவன் அதிகமாய் கவலை கொள்வதில்லை. காரணம், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களின் போகிற இடத்தை முடிவு செய்து விட்டான். ஆனால் நம்மை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. பாவங்களை வரம்பு மீறி செய்துவிட்ட என் அடியார்களே, இப்பொழுதும் கூட அல்லாஹுவின் அருளிலே இருந்து நீங்கள் அப்படியே ஒன்றுமில்லாமல் நிராசையாக்கி விட வேண்டாம். வாருங்கள், மன்னிப்பு கேளுங்கள், தௌபா செய்யுங்கள், திருந்தி வாழுங்கள். நிச்சயம் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். அப்ப மன்னிப்பினுடைய வாசல் திறந்து வைத்திருக்கிறது. தெரிந்து கொண்டே தொடர்ந்து குற்றத்தை செய்வது நல்லதல்ல. இது குறித்து ஆண்களை விட பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். காரணம், அவர்கள் நினைத்தால் பல்வேறு ஹராமுகளிலே இருந்து குடும்ப தலைவனை மீட்டு எடுக்கக்கூடிய சக்தியும் அதிகாரமும் அவர்களுக்கு உண்டு. முதலில் அதை பிரஸ்தாபிக்க வேண்டும். ஆனால் அதை விட ஒரு கொடுமையான விஷயமாக ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு உள்ளூரில் பெண்களையே கூட தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது திருந்துவதற்கான தீற்றுகள், ஒலிக்கீற்றுகள் எங்கேயும் தெரிவரவில்லை. சொல்ல போனால் கடந்த ஆண்டுகளை விட ஊர் மக்களாகவே சொல்லுகிற விஷயம் கூடுகிறதை ஒழிய குறையவில்லை.
கூடுகிறதே ஒழிய குறையவில்லை என்பதை பார்க்கிற போது இறைவனுடைய பிடியும் கூடுமே ஒழிய குறையாது, இறைவனுடைய தண்டனைகளும் கூடுமே ஒழிய குறையாது. வீட்டுக்கு வீடு நோயாளி நிச்சயம் வரும், அதிலே குறையாது. எல்லா விதமான பாதிப்புகளுக்கு இலக்காக்கப்படுகிற குடும்பங்கள் இருக்கத்தான் செய்யும், அதிலே குறையாது. காரணம், நம் அடியில இருந்து நாம் பின்வைப்பதில்லை என்றால் எல்லாவற்றையும் ஆட்டி படைப்பவன் அவன் பின்வாங்க மாட்டான் அல்லவா? அவன் பின்வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை அல்லவா? அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யாராக இருந்தாலும் ஆரம்பங்களில் மென்மையாகத்தான் சொல்லுவான். பிறகு கொஞ்சம் கண்டிப்புகள் நாளடைவிலே போக போக வன்மையான கண்டிப்புகள் வரும். இன்னமும் கூட வன்மையான கண்டிப்புகள் வரலாம். அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பவர்கள் மட்டும்தான் துணிவோடு பாவ காரியங்களில், துணிவோடு ஹராமான காரியங்களில் இறங்க முடியும். அல்லாஹ் பொதுவா தெரிந்து தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்வதில்லை. ஃபிரௌன் ஹஜரத் கூட சொன்னார்கள், அன ரப்புக்குமுல் அலா, நான் பெரிய இறைவன். ஆனா அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அவனுக்கு தெரியும், அல்லாஹ் ஒருவன் என்பது தெரியும், அவன்தான் பெரிய இறைவன் என்பது தெரியும். ஆனாலும் அவனுடைய வார்த்தைகளில் தெரிந்தே தவறு செய்தான். எனவேதான் இப்லீஸை கூட உழவ விட்டிருக்கிற இறைவன் ஃபிரௌனை பொறுத்தவரை கொஞ்சம் கடுமையாகவே நடந்திருக்கிறான். அவன் கடைசி நேரத்தில் நாம் அறிந்திருக்கலாம், கலிமா சொல்லுவதற்கு வாய் திறந்த வாயிலே கூட மண் போடப்பட்டதாக வரலாறு சொல்லுகிறது, குர்ஆனும் சொல்லுகிறது. ஆல் ஆன வக்கத் அஸைத, இப்பவா அல்லாஹ்வை கூப்பிடுகிறாய், வக்கத் அஸைத கப்லு, இதற்கு முன்பெல்லாம் மாறு செய்து விட்டாய், வகுந்த மினல் முஃப்ஸிதீன், அக்கிரமக்காரனாக இருந்தாய், விஷமிகளில் இருந்து நீ ஆயிருந்தாய், இப்பொழுது ஏன் இறைவனை கூப்பிடுகிறாய் என்று அவன் தௌபாவிற்கு வாய் திறந்த போது கூட அந்த வாயை இறைவன் அடைத்து விட்டான் என்பதை பார்க்கிற போது, இந்த தவறு அவனிடத்தில் தெரியாமல் நிகழ்ந்திருந்தால் அல்லாஹ் இவ்வளவு கடுமை காட்ட மாட்டான். தெரிந்து நடந்தது. சொல்ல போனால் ஒரு வகையில் இப்லீஸை விட அவன் குற்றவாளி. ஒரு சம்பவம் கூட சொல்லப்படுவது உண்டு. ஃபிரௌனுக்கும் இப்லீஸுக்கும் ஒரு கட்டத்தில் உரையாடல் நடந்தது என்று சொல்லுவார்கள். ஃபிரௌனுடைய குளிக்கிற அறையிலே போய் கதவை தட்டினானாம் இப்லீஸ். அவன் உள்ளிருந்து ஃபிரௌன் யாரது என்று கேட்டானாம். இப்லீஸ் பதில் சொல்லுவானாம், வெளியே இருக்கிற என்னையே யார் என்று கேட்டு தெரிய வேண்டிய நிலையில இருக்கிற நீ உன்னை மிகப்பெரிய இறைவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறாய். இறைவனுக்கு பக்கத்தில் இருந்த நான் கூட இதுவரை நான் இறைவன் என்று சொல்லவில்லை, நான் சொல்லவில்லை. பக்கத்தில் இருந்து பார்த்திருக்கிறேன், சொர்க்கத்தில் இருந்திருக்கிறேன், மலக்குகளோடு இருந்திருக்கிறேன், சர்வ வல்லமைகளும் சில நேரங்களில் பெற்றிருந்தேன். நான் அப்படிப்பட்ட நான் கூட இன்னும் என்ன இறைவன் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு தேசத்தை ஆளுகிற மிஸ்ர் என்கிற எகிப்துக்கு மட்டுமே அரசனாக இருக்கிற நீ உன்னை இறைவன் என்று சொல்லுகிறாய். ஆனால் தட்டக்கூடியவன் யார், வெளியில தட்டுவது யார் என்று கேட்டு தெரிந்து கொள்ளுகிறாய் என்றவன் பதில் சொன்னதாக ஒரு நிகழ்ச்சி சொல்லுவார்கள். உண்மை அதுதான். தெரிந்து அவன் தன்னை இறைவனை மறந்துவிட்டு தன்னை இறைவன் என்ற ஒரு பிரகடனத்தை அவன் தெரியாமல் செய்திருந்தால் அல்லாஹ் பிடித்திருக்க மாட்டான். அவன் தெரிந்தே செய்தவன். ஒரு சில வரலாற்று நிகழ்வுகளில் இப்படியும் கூட உண்டு. சில நேரங்களில் நாம் இப்படி செய்கிறோமே என்று பல இரவு வேளைகளில் ஃபிரௌன் இறைவனுக்காக வேண்டி சில நேரங்களில் பயந்தது கூட உண்டு. இருந்தாலும் அந்த தான் இறைவன் என்கிற வாதத்தில் இருந்து அவன் பின்வாங்கவில்லை. பொதுவா இது அல்லாஹ் வச்ச தண்டனை. அவன் இருக்கிற ரூட்டையே அல்லாஹ் அழகாக காட்டி விடுவான். குர்ஆன்ல நிறைய கூட்டத்தை அழித்து விட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான் அல்லாஹ், ஸுய்யின லகும் சூஉ அமாலிஹிம் வகஸாலிக ஸுய்யின லிஃபிரௌன சூஉ அமலிஹி. எல்லோருக்கும் அவரவர்களுடைய அமல்களை சொல்லி சொல்லி பார்த்தோம், கேட்கல. அவர்கள் இருக்கிற செயலை அழகாக காட்டிவிட்டோம். என்ன அழகு தெரியுமா? ஒரு கட்டத்திலே தொழிலை பயந்து 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 செய்தவர்களுக்கு இப்ப அந்த தொழில் ஒரு ஃபேமஸாக மாறிவிடும். வாதம் கூட செய்வார்கள், ஏன் நல்லது தானே, ஏன் பிற தொழில்கள்ல இல்லையா? இன்றைக்கு எந்த தொழில் வங்கி நடவடிக்கைகளை விட்டு பாதுகாக்கப்பட்ட தொழில் எது? எவன் கொடுக்காமல் இருக்கிறான், எவன் வாங்காமல் இருக்கிறான்? முத்திரை போட்டு அந்த தொழிலை செய்தால்தான் அது தொழிலா? வேறு தொழில்களிலே வருகிற போது அது குற்றம் இல்லையா? வாதம் பேச துவங்குவார்கள். இது இரண்டாவது கட்டம். அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லையா, கூடுமானவரை திருந்துவதற்கு வழி கொடுப்பேன், திருந்தவே இல்லை என்றால் அதை அழகாக காட்டி விடுவேன். இப்ப அழகாக காட்டிவிட்டான் அல்லாஹ். பல பேருக்கு அவர்களினுடைய பாவ காரியங்கள் போய் கொண்டிருக்கிற நிலை கிட்டத்தட்ட அழகாக காட்டிவிட்ட நிலையோ என்று தெரிகிறது. எத்தனை வாய்கள்
மனசால கஷ்டமா தான் இருக்கு, வெகு விரைவில் திரும்புவேன் என்று ஒரு வகையிலாவது உள்ளத்தில் யார் அழுகிறார்களோ அவர்கள் இன்னும் அந்த நிலைமைக்கு வரலன்னு சொல்லலாம். அல்லாஹ் அலங்காரமாக காட்டுறானே அந்த நிலைமைக்கு வரலன்னு சொல்லலாம். ஆனால் வரட்டுவாதம் புரியக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்களே, அவர்களை சுஜ்ஜினலகும் சூஅ அமாலிஹிம், அவர்களினுடைய அமல்களில் கெட்ட ஞானம் உள்ளவர்கள், பல விஷயங்களை கேள்விப்பட்டவர்கள் தவறிழைக்கிற போது அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வந்தாலும் கண்டிப்பு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நாயகத்தை அல்லாஹ் அவ்வளவாக வன்மையான வார்த்தைகளில் இதுவரை கண்டித்ததில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் மனதுக்கு பிடிக்காத ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்துவிடலாம். ஒரு போரிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சில பேர் வந்து நாங்க போருக்கு வர முடியாதுன்னு காரணத்துக்கு அனுமதி கேட்டாங்க. ஊர்லயே இருந்துக்கிறதுக்கு அனுமதி கேட்டாங்க. ஆனால் சொன்னதெல்லாம் பொய் காரணங்கள். எனக்கு நோய், என்னுடைய வீட்டுல கஷ்டம், என்னுடைய மனைவி மக்களுக்கு உடல்நலம் சரியில்லை என்றெல்லாம் சில தவறான பொய்யான தகவல்களை தந்து அந்த தகவல்களின் மூலம் தான் ரசூலுல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டார்கள். பொதுவாக எல்லோரையும் நல்ல எண்ணத்தோடு பார்க்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியும் கொடுத்து விட்டார்கள். சரி, நீங்க வர வேண்டாம், ஊர்லயே இருந்துக்குங்க, உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறப்ப போருக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் நிலைமை என்ன ஆனது? அல்லாஹ்விற்கு தெரியும், இந்த அனுமதி வாங்கிய அத்தனை பேரும் நயவஞ்சகர்கள். கிட்டத்தட்ட பெருமானாரை ஏமாற்றி இவர்கள் அனுமதி வாங்கி இருக்கிறார்கள். பெருமானார் அனுமதி கொடுத்திருக்க கூடாது. நாயகம் அனுமதி கொடுக்காமல் அல்லாஹ்வின் உத்தரவு வரும் வரை அவர்களை போருக்கு நீங்கள் வர வேண்டும் என்றே சொல்லி இருக்கலாம். இருந்தாலும் நாயகம் சரி என்று சொல்லிவிட்டார்களே, இப்போ இது அல்லாஹ்விற்கு பிடிக்கவில்லை. அப்ப ரசூலுல்லாஹ்வை லேசாக ஒரு தாய் குழந்தையை கண்டிப்பது போல ஒரு லேசான கண்டிப்பு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்டிக்கிறான். குர்ஆன்ல அந்த வசனம் வருகிறது. என்ன கேட்கணும்? பெரிய கண்டனை எல்லாம் கண்டிப்பெல்லாம் வரவில்லை. என்ன கேட்கிறான்? நாயகமே, நீங்க ஏன் அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறான். அவ்வளவுதான். நீங்க ஏன் அனுமதி கொடுத்தீங்கன்னு கேட்கறத கூட எடுத்த உடனே ஏன் அனுமதி கொடுத்தீங்கன்னு கேட்கல. அந்த வார்த்தை எப்படி குர்ஆன்ல வருது? அஃபல்லாஹு அன்க லிமா அஸின்த லஹு. அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, ஏன் அனுமதி கொடுத்தீங்க? ஏன் அனுமதி கொடுத்தீங்கங்கறத முன்னாடி சொல்லி அப்புறம் அல்லாஹ் மன்னிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கணும். பெரும்பாலும் வாக்கியங்கள் அப்படித்தான் வரும் குர்ஆனிலே. ஆனால் இங்கே பெருமானாருடைய கண்டிப்பு என்பதால் மன்னிப்பு முன்னாலே போய்விட்டது. அஃபல்லாஹு அன்க, நாயகமே அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. ஆமா, ஏன் அனுமதி கொடுத்தீங்க? லிமா அஸின்த லஹும் ஹத்தா யதபய்யன லக்கல்லதீன ஸதகு, உண்மை சொல்லக்கூடியவர்கள் யார் என்று தெரிகிற வரை நீங்கள் ஏன் அனுமதி கொடுத்தீர்கள்? வ தஅலமல் காதிபீன், யார் பொய் சொல்லுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளுகிற வரை நீங்கள் ஏன் அனுமதி கொடுத்தீர்கள்? அப்ப இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கொண்டு ஒரு கடைசி கட்ட சாதாரண மனிதன் வரை அத்துணை மனிதர்கள் விஷயத்திலேயும் இறைவனுக்கு புறம்பாய் ஒரு சிறு செயல் நடைபெறுகிற போது கண்டிக்க தவறியதில்லை. அது சில நேரங்களில் தனக்கு நெருக்கமான அடியார்கள் தெரியாமல் தவறு செய்தால் இதுபோல கண்டிப்பும் கொஞ்சம் மென்மையாக இருக்கும். கண்டிப்பாக கூட தெரியாது, அப்படி ஒரு இதாக இருக்கும். உண்மையாகவே அப்படித்தானே. பெரும்பாலான பெரும்பாவங்களை விட்டு தப்பித்து விட்டு நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு அவ்வப்பொழுது வரக்கூடிய சிறு காய்ச்சல், ஒரு சிறு தலைவலி, இவைகளெல்லாம் கூட இறைவனின் கண்டிப்புகள் தான். ஆனால் செல்லம் கலந்த கண்டிப்பு, அன்பு கலந்த கண்டிப்பு, தட்டி கொடுக்கிற கண்டிப்பு. சரி, போனால் போகட்டும் போ, அந்த காய்ச்சலோடு அத்தனையும் போய்விடும். ஆனால் தொடர்ந்து பெரும்பாவங்களில் ஈடுபடுகிற போது அவர்களுக்கு வருகிற நோய்கள் அல்லாஹ்வினுடைய மென்மையான கண்டிப்பு அல்ல, அது வன்மையான கண்டிப்பு தான். வன்மையை அல்லாஹ் சேர்த்துக் கொள்வான். காரணம், இறைவனோடு இவன் எப்படி நடக்கிறானோ அவனோடு இறைவனும் அப்படியே நடப்பான். ஆனா இந்த வன்னிபி அபுதி, என் அடியான் என்னை பற்றி என்ன நிலையில் இருக்கிறானோ நானும் அதே நிலையில் தான் அவனோடு இருக்கிறேன். இது நிறைய ஹதீஸ் நம்ம அடிக்கடி கேள்விப்படுவது உண்டு சபைகள்ல. அவன் நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன், அவன் கை நீட்டினால் நான் உடனே விரைந்து வருகின்றேன், அவன் பேசினால் நான் அவனுடைய பேச்சாக மாறுகிறேன், அவன் கேட்டால் செவியாக மாறுகிறேன் என்றெல்லாம் நீண்ட ஹதீஸ்ல வரும். அதுக்கு அர்த்தம் என்ன? நீ எப்படியோ நான் அப்படி, அவ்வளவுதான். நீ என்னை பற்றி ஒரு சாதாரணமாக எடை போட்டு விட்டு கொஞ்ச காலம் போகட்டும் என்று நீ போடுகிறாயா, நானும் உன்னுடைய நல்ல காரியங்களை தள்ளி போடுவேன். நானும் உன் வீட்டில் ஏற்படக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை கூட துக்கங்களாக மாற்றுவேன். இவ்வளவு விரைவில் போக மாட்டார் என்று யாரை எல்லாம் நினைக்கிறோமோ போக வைப்பேன். வந்துவிடும் மழை என்று எதிர்பார்க்கிறீர்களா, வராமல் செய்வேன்.
இதுவெல்லாம் நாம் எப்படி நடைமுறையை இறைவனுக்கு திருப்பி செலுத்துகிறோமோ அதுபோல தன் அல்லாஹ்வும் செலுத்துவான். இதற்கு நபிமார்கள் கூட விதிவிலக்கல்ல. அவர்களின் தவறுகளையும் கூட இறைவன் கண்டிக்காமல் விட்டதில்லை. ரசூலுல்லாஹுவாக இருந்ததால் மன்னிப்பின் வார்த்தை முந்தி வந்தது. இதே நபிமார்களிடத்தில் நடந்த தவறுகளுக்கு அல்லாஹ் கண்டித்த வரலாறுகள் நிறைய உண்டு. மக்கள்லயே ரொம்ப தெரிஞ்ச ஆள் யார், நன்கு அறிந்தவர் யாருன்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கேட்டப்போ நான் தான்ட்டாங்க. நாம் அறிந்திருக்கலாம். வரக்கூடாத வார்த்தை மன் அலமு மினன் நாஸ். மக்கள்ல யார் ரொம்ப தெரிஞ்ச ஆலிம் யார்? இவர் எடுத்த உடனே அல்லாஹ் என்று சொல்லி இருக்க வேண்டும், தன்னை பிற்படுத்தி இருக்க வேண்டும், தன்னை தாழ்த்தி இருக்க வேண்டும். ஆனால் எடுத்த உடனே வாக்கியம் எப்படி வருகிறது? நான் ரொம்ப தெரிந்தவன். இன்றைக்கு இருக்கிற மக்கள் உண்மையும் அதுதான். அன்றைய காலத்தில் வாழுகிற நபி அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப தெரிந்தவர் தான். ஆனால் அதை சொல்லி இருக்க கூடாது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற மக்களிலே நான் தெரிந்தவன்ட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பல ஆண்டுகள் போய் காட்டிலே பாடம் படித்து வருவதற்கு அனுப்பிவிட்டார். உன்னை விட தெரிந்த இருக்கிற நபர்களை காட்டுகிறேன் போ என்று சொல்லி ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே பாடம் படிப்பதற்கு போனதற்கு முதல் துவக்கமே இந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்னதுதான். அப்ப தெரிந்த ஒருவர் குற்றத்தை செய்கிற போது அல்லாஹ்வுடைய பிடி இருக்குகிறது. நீங்கள் போய் பல ஆண்டு காலம் காட்டிலே பாடம் படித்து விட்டு வாருங்கள். மக்களுக்கு இன்னும் இப்பொழுது நீங்கள் சேவை செய்ய வேண்டாம், நீங்களே இன்னும் படிக்க வேண்டியது இருக்கிறது. சில நேரங்களில் நபிமார்களிடம் இருந்து வந்தாலும் தவறுகள் என்று வருகிற போது இறைவனுடைய பார்வை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். குகையில ரசூலுல்லாஹ் இருந்த போது ஹஜ்ரத் அபூபக்கர் பயப்பட்டாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எதிரிகள் பார்த்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு அவங்க பயந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன ஆறுதல் சொல்லுவாங்க? லா தஹஸன் இன்னல்லாஹ மானா. கவலைப்படாத. சொல்ற வாக்கியத்தை கொஞ்சம் நல்லா உன்னிப்பா கவனிங்க. நிச்சயமாக அல்லாஹ் மானா, நம்முடன் இருக்கிறான். முதல்ல சொல்ற வார்த்தை அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். இதே ஒரு ஆபத்தான சந்தர்ப்பம் கடந்த காலத்துல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்தது. ஒரு ஊரை விட்டு விரண்டு ஓடி பின்னாலே எல்லோரும் துரத்துகிற போது அடுத்த ஊருக்கு போகிற போது அந்த நேரம் வந்துச்சு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையும் அல்லாஹ் சொல்றான், இன்ன மஇ, என்னோடு இருக்கிறான் என்னுடைய ரப்பு. இன்ன மஇ ரப்பி. விளக்க உரையாளர்கள் இந்த ரெண்டு வசனத்திற்கும் வேறுபாடு காட்டுகிறார்கள். கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் நாயகத்தின் வார்த்தை இறைவன் என்னோடு இருக்கிறான். மூசாவுடைய வார்த்தை என்னோடு இறைவன் இருக்கிறான். இந்த என்னுடன்கிற வார்த்தை முந்தி போனது கூட இறைவனின் ஒரு சிறு அதிருப்தி என்று வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு வகையில பார்த்தால் சின்ன சின்ன தவறுகளாக தெரியக்கூடிய நபிமார்கள் செய்கிற குற்றங்களாக இருந்தாலும் அந்த குற்றங்களை இறைவன் பிரஸ்தாபித்து கடந்த காலங்களிலே தண்டனை வழங்கி இருக்கிறான். காரணம், தெரிந்து தவறு செய்கிறார்கள். அந்த தெரிந்து தவறு செய்தல் என்கிற நிலையில நாம் பார்த்தால் இன்றைக்கு நம்மில சுமார் 90% இந்த நிலையில் தான் இருக்கிறோம். தெரியாமல் தவறு செய்பவர்கள் எல்லாம் யாரும் இல்லை. ஏதோ 1-2 பேர் உண்டு. இப்படி செய்தால் கூடுமா, அப்படி செய்தால் கூடுமா, இது அதுக்கு பயன்படுத்தலாமா, இதுக்கு பயன்படுத்தலாமா என்று மசாயில் கேட்கிறார்கள். ஆனால் கூடாது என்று சொன்னதற்கு பிறகும் கூட விட்டதாக தெரியவில்லை, தொடர்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய ஒரு பெரிய சோதனை என்று சொல்ல வேண்டும். நல்ல வசதி வாய்ப்புகளை செல்வ நிலைக்கெல்லாம் வந்து விட்டவர்கள் கூட இதுல கொஞ்சம் பிடிவாதம் காட்டுவது இருக்கிறதே, அல்லாஹ் அவனுடைய தண்டனையில பிடிவாதம் காட்டுவதற்கு இதுதான் அசல் காரணமாக ஆகிவிடுகிறது. அல்லாஹ்வை நன்றாக தெரிந்து வைத்த ஒருவன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே கவிதை எழுதினான். அழகான கவிதை. யாராவது ஆளை எழுதின ஆளை பார்க்காம கவிதையை மட்டும் பார்த்தார்கள் என்றால் இறைவனை பற்றி இவ்வளவு ஆழமாக சிந்தித்து அல்லாஹுவை பற்றி எழுதிய யாருமே இருக்க முடியாது என்கிற அளவுக்கு பாராட்டுவார்கள். அவ்வளவு அழகான கவிதை. யாரு எழுதினாங்கன்னு தெரியல. ஆனா ரசூலுல்லாஹ்விடத்துல கொண்டு வந்து எழுதியவர் யார் என்று சொல்லப்படவில்லை. நாயகத்திடத்துல அந்த கவிதையை கொண்டு வந்து கொடுத்தார்கள். நாயகம் முழுமையாய் படித்துவிட்டு இறைவனுடைய தாற்பயத்தை, அவனுடைய உள்ளர்த்த தன்மையை மிக அழகோடு எழுதியிருக்கிற அந்த கவிதையை பார்த்துவிட்டு நாயகம் மீதியை சொன்னார்கள். இந்த கவிதையை எழுதியவன் யார் என்றால் ஆமன ஷஅருஹு வ கஃபர கல்புஹு. அவன் கவிதை ஈமான் கொண்டிருக்கிறது, அவன் காஃபிராக இருக்கிறான் என்று சொன்னார்கள். உமையத் இப்னு அபிஸல்த்னு ஒருத்தன் பெருமானாருடைய காலத்திலே வாழ்ந்தவன். அல்லாஹுவை பற்றி நன்கு அவனுக்கு தெரியும். இறைவனுடைய சர்வ வல்லமைகளும் தெரியும். எந்த அளவுக்கு என்றால் இறைவன் உள்ளான் என்பதற்கு அழகான ஆதாரங்களை அடுக்கடுக்காய் கவிதை நடையிலே தரக்கூடிய அளவுக்கு அவன் அல்லாஹுவை தெரிந்திருக்கிறான். ஆனாலும் ஈமான் கொள்ளவில்லை.
அதனால் தான் நாயகம் சொன்னார்கள், இந்த கவிதையை உமையா எழுதியிருக்கிறார், ஆமன ஷஅருஹு வ கஃபர கல்புஹு. அவர் கவிதை என்னவோ ஈமான் கொண்டு விட்டது, ஆனால் அவருடைய கல்பு இன்னும் காஃபிராகத்தான் இருக்கிறது என்று நாயகம் சொல்லுவார்கள். இந்த உமையத் இப்னு அபி ஸல்த்துக்கு மிக மோசமான ஒரு குஷ்டரோகத்தினுடைய, ஊர் மக்கள் யாருக்கும் வராத ஒரு பெரு நோயினுடைய தாக்கம் ஏற்பட்டு அவன் மரணித்தான் என்று உமையாவை பற்றி வரலாறு பார்த்தால் இதற்கு காரணம் என்ன? நல்ல முறையில் தெரிந்து தவறு செய்தான். எத்தனையோ காபிர்களை போல எங்கத்தா அம்மா அல்லாவை ஏத்துக்கல, அதனால நான் ஏத்துக்கல என்ற ரீதியில எல்லாம் இவர்கள் இல்லை. இவர்கள் நன்கு தெரிந்து தவறு செய்தார்கள். அப்ப பாவங்களிலே தெரிந்து செய்கிற பாவத்திற்கு இறைவனிடத்துல மிக கடுமையான தண்டனை உண்டு என்பதை இவைகள் காட்டுகிறது. அதனால் தான் தௌபாவின் வாசல் திறந்திருக்கிறது. மீண்டும் எப்பொழுது அந்த குற்றங்களை விட்டு விட்டு பழைய நிலைக்கு வருகிறோமோ, மீண்டும் அந்த குற்றங்களை விடுத்து விட்டு இறைவனின் நெருக்கத்திற்கு வருகிறோமோ, அதுவரை அல்லாஹ்வும் தன் பிடிகளை கொஞ்சமும் கூட தப்பி போவதில்லை, தளர்த்த போவதில்லை. ஆனால் அல்லாஹ் ஒன்று மட்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ரசூலுல்லாவுக்கு ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான், வைதா ஜாஅக்கல்லதீன யுமினூன பிஆயாத்தினா, யாராவது முஸ்லிம்கள் நபியே உங்கள்ட்ட வந்தா அந்த எல்லா முஸ்லிம்கள்ட்டையும் எடுத்த உடனே நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும் கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா. நபியே வந்த உடனே நீங்க சலாமுன் அலைக்கும்னு சொல்லுங்க. அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுங்க, கதப அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா. அல்லாஹ் ரஹ்மத் என்கிற கிருபையை உங்களுடைய விஷயத்திலே தன் மீது எழுதி வைத்து விட்டான். அது தொடர்ந்து இருக்கிறது. எப்பொழுது நீங்கள் தட்டினாலும் அது திறக்கும். ஆனால் எவ்வளவு தூரம் குற்றத்திற்கு விடை கொடுத்து விட்டு நீங்கள் நெருங்குகிறீர்களோ அவ்வளவு தூரம் அந்த ரஹ்மத்து கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் பல காலங்கள் செய்யலாம் என்ற அடிப்படையில ஒரு நீண்ட கால திட்டத்தை வைத்திருப்பதுதான் இங்கே பெரிய தவறு. உண்மையும் அதுதான். எத்தனையோ நாம் கண்ணெதிரிலே பார்க்கிற பல நூற்றுக்கணக்கான மரணங்கள் திருந்துவதற்கு இருந்து அதற்குள்ள வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறார்கள் அல்லவா? திருந்துவதற்கு நினைத்திருந்து அதற்குரிய வாய்ப்பில்லாமல் கூட காலம் கடத்த கூடாத ஒரு விஷயம் என்பதிலே பாவங்களை சொல்லலாம். இது தொடர்ந்து இருக்கிற வரை சொல்ல முடியாத அல்லாஹ் தௌபாவை வாங்கி கொண்டு கூட மரணிக்க வைக்கலாம். ஆனால் அல்லாஹ் நம்முடைய விதியின் ஏட்டிலே மரணம் அதற்கு முன்பு என்று எழுதி வைத்திருந்தால் இந்த குற்றங்களை தொலைக்காமல் மரணம் வந்து விடுகிறது என்றால் என்ன செய்வது? தப்ப முடியுமா? அந்த மரணத்தை விட்டு விரண்டோடத்தான் முடியுமா? ஒரு ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து ஓடினாங்க, அப்படி தப்பிச்சுக்கலாம், மவுத்து வருது தப்பிச்சுக்கலான்ட்டு ஓடினாங்க. குர்ஆன்லயே எல்லாம் சொல்றான். இதை ஒரு ஊர்ல கடுமையான காலரா நோய் பரவியது. ஊர்ல எல்லாத்துக்கும் வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு கூட்டம் கிளம்பியது. பல்வேறு அறிவிப்புகளில் சொல்லப்படுகிறது, சுமார் 10,000 பேர் அந்த ஊரை விட்டு வெளியேறினார்கள். வெளியேறி ஊருக்கு வெளியில வெகு தூரம் இருக்கிற ஒரு நடு மைதானம், ஆள் அரவமற்ற மைதானம், மனித சஞ்சாரம் இல்லாத மைதானம், அங்க போய் இனி நம்ம தப்பிச்சோம், நமக்கு ஒன்றும் வராது என்று போய்விடுவார்கள். ஆனால் அல்லாஹ் இவர்களை எல்லாம் மௌத்தாக்க வேண்டும் என்பது இறைவன் முடிவாக இருக்கிற போது இவர்கள் எங்கு ஓடினால் என்ன? ஹதீஸிலே வருகிறது, அஹதும் மின ஸமாஇ யகூலு மூது வ அஹதும் மின் அஹ்லில் அர்தி யகூலு மூது. வானத்திலிருந்தும் பூமியில இருந்தும் மலக்குகள் சப்தம் மட்டும் போட்டார்கள், நீங்கள் எல்லோரும் மௌத்தாகுங்கள் அப்படின்னு. இவங்க போய் நின்ற இடத்துல சத்தம் வந்தது, மௌத்தாயிட்டாங்க. ரூஹுகள் கூட ஒவ்வொருவராக பிடுங்கப்படல, ஒட்டுமொத்தமா ஒரு ஆளுடைய மரணம் போல் அத்துணை ஆயிரம் பேருக்கும் மரணம் சம்பவித்தது என்று வருகிறது. அல்லாஹ்வும் கூட சொல்லுகிறான், அலம் தர இலல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம். நபியே அவர்களை நீங்கள் பாருங்கள், நீங்கள் காணவில்லையா? அவர்களை பார்க்கவில்லையா? தங்களுடைய வீட்டை விட்டு வகும் உலூஃபுன், அவர்களும் ஆயிரக்கணக்கில் இருக்கிற நிலையில் வகும் உலூஃபுன் ஹதரல் மௌத்தி, மௌத்தை பயந்து ஊரை விட்டு வெளியேறினார்கள். ஃபகால லஹுமுல்லாஹு மூத்து, அல்லாஹ் அந்த மக்களுக்கு சொன்னான், மூத்து மௌத்தாகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். போய் இவர்கள் வெளியேறிய இடத்திற்கு குர்ஆன்ல 2வது ஜுஸுவிலேயே இது வருகிறது. மௌத்தாகி விட்டார்கள். ஊர் மக்கள் வந்து பார்த்த போது இவ்வளவு பேருடைய மௌத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை, எப்படி அடக்கம் செய்வது தெரியவில்லை. 10,000த்திற்கும் மேற்பட்ட சடலங்கள், எல்லோரையும் அடக்க வேண்டும். குழி தோண்டி கொண்டிருப்பதா? நீண்ட சர்ச்சைகளுக்கு இடையில் கடைசியாய் அவர்கள் ஊரிலிருந்து வந்த மக்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ஒரு பெரிய ஆள் குழி மாறி
மிகப்பெரிய ஒரு குழியை அமைப்போம், ஒரு மைதானத்து அளவுக்கு ஒரு குழி, தூக்கி எல்லா பாடியும் ஒன்னா போட்ட வேண்டியதான் அந்த குழியில அப்படின்னு முடிவு செஞ்சு ஒரு அகல் தோண்டப்படுகிறது, ஒரு மிகப்பெரிய மைதானம் தோண்டப்படுகிறது. நன்கு ஆழமாக தோண்டி அத்துணை பேரையும் புதைக்கப்பட்டு விட்டது. தயை கூர்ந்து இது என்னவோ கடந்த காலத்தில் நடந்த வரலாற்று சம்பவம் தானே என்ற பார்வையில கேட்க வேண்டாம். திருக்குரான் இந்த வரலாற்றை மரணம் சம்பந்தமாக அசட்டையாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு சவாலாக சொல்லுகிறது. நிகழ்ச்சி இன்னும் முடியவில்லை. அல்லாஹ்வே சொல்லுகிறான், மரணத்தை அஞ்சி பல ஆயிரக்கணக்கான பேர்கள் ஊர்களை விட்டு வெளியேறினார்கள். அல்லாஹ் அவர்களை எல்லாம் நீங்கள் மரணித்து விடுங்கள் என்று சொன்னான். அவர்கள் எல்லோரும் மௌத்தாகி விட்டார்கள். பிறகு என்ன நடந்தது? நீண்ட காலத்திற்கு பிறகு நபி ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு நபி வந்தார்கள். அந்த நபி அந்த வழியாக கடக்க நேரிடுகிறது. இந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் புதையுண்டிருக்கிற அவ்வளவு மக்களையும் அடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்பராவை கடக்கிற போது ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி தெரியும். அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இவர்களுக்கு நீ எப்போ இவர்கள் ஆயுள் முடிகிறது என்று எழுதி வைத்தாயோ அது தெரியாது. ஆனால் ஊரை விட்டு வெளியே வந்தார்கள் என்பதற்காக நீ கொடுத்த தண்டனையாகத்தான் இவர்களை நீ மௌத்தாக்கினாய். இவர்களே மௌத்தை பயந்து ஊரை விட்டு வெளியேறாமல் உள்ளூரிலேயே இருந்திருந்தால் இன்னும் பல காலம் இவர்கள் வாழ வேண்டும், வாழ்வார்கள். அப்படித்தான் நீ எழுதி வைத்திருக்கிறாய். அப்ப ஊரை விட்டு வெளியேறியதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தண்டனையில் இவர்கள் மௌத்தாக இருக்கிறார்கள் என்றால் மீண்டும் இவர்களை நீ எழுப்பு, மீண்டும் இவர்களுக்கு நீ உயிர் கொடு. உயிர் கொடுத்து அவர்கள் எதுவரை வாழ வேண்டும் என்று உன்னுடைய காலப்பட்டியலிலே நீ விதி எழுதி வைத்திருக்கிறாயோ அதுவரை இவர்களை வாழ்வதற்கு வழி செய் என்று ஹஜ்ரத் ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வார்கள். ஹஜ்ரத் ஹிஸ்கீல் அவர்களை பற்றி குர்ஆன் ஹதீஸ்களிலே செய்திகள் குறைவென்றாலும் பைபிளை பொறுத்தவரை இவர்களின் செய்திகள் நிரம்ப அடிக்கடி இவர்களுடைய பெயர் அங்கே இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. ஹஜ்ரத் ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவால் அல்லாஹ் சொல்லுகிறான், فقال لهم الله موتوا ثم احياهم, பிறகு எல்லோரையும் உயிர்ப்பித்தான். பல ஆயிரக்கணக்கான பேர்களை உயிர்ப்பிக்கிறான். இன்னல்லாஹ லது ஃபضலின் அலன் நாஸ் வலக்கின் அக்ஸர الناس لا يشكرون. அல்லாஹ் நிச்சயமாக மனிதர்கள் மீது அருளுடையவன், ஆனால் மக்களில் அதிகம் பேர் நன்றி செலுத்துவதில்லை என்று இந்த வசனத்தை அல்லாஹ் முடித்து விடுகிறான். இந்த நிகழ்ச்சி என்ன சொல்லுகிறது? ஒரு ஊரிலே நடந்துவிட்ட காலராவை பொறுத்தவரை ஷரியத் நமக்கு தெளிவாக சொல்லுகிற சட்டம், பரவிவிட்ட ஒரு ஊரிலே நாம் குடியிருந்தால் அந்த ஊரை விட்டு வரக்கூடாது, அங்குதான் இருக்க வேண்டும். வந்துவிட்டால் காலரா அந்த ஊருக்கு பரவிவிட்டால் நமக்கும் வந்துவிடும் என்று நினைத்து அந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாது. அதே சமயத்திலே நாயகம் தெளிவாக மற்றொரு விஷயமும் சொல்லித் தருகிறார்கள். ஒரு ஊரிலே காலரா இருக்கிற போது அந்த ஊருக்கு வேறு யாரும் போகவும் வேண்டாம். நம்ம வெளியிலிருந்து யாரும் உள்ள என்ட்ராகவும் கூடாது, உள்ள இருக்கிற யாரும் வெளியில போகவும் கூடாது. இது காலரா விஷயமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிற ஹதீஸ். வேறு ஒரு ஹதீஸ்ல இப்படியும் சொல்லுவார்கள், காலரா என்பது கடந்த காலத்தில் உள்ள உம்மத்துகளுக்கெல்லாம் அது அதாபு, என்னுடைய உம்மத்துக்கு அது ரஹ்மத்து. காரணம், காலராவிலே மௌத்தானவன் ஷஹீத் என்கிற அந்தஸ்தை பெறுகிறான். பல்வேறு அறிவிப்புகளை சொல்லப்படுகிறது. சுமார் 10,000 பேர் அந்த ஊரை விட்டு வெளியேறினார்கள். வெளியேறி ஊருக்கு வெளியில வெகு தூரம் இருக்கிற ஒரு நடு மைதானம், ஆள் அரவமற்ற மைதானம், மனித சஞ்சாரம் இல்லாத மைதானம், அங்க போய் இனி நம்ம தப்பிச்சோம், நமக்கு ஒண்ணும் வராது என்று போய்விடுவார்கள். ஆனால் அல்லாஹ் இவர்களை எல்லாம் மௌத்தாக்க வேண்டும் என்பது இறைவன் முடிவாக இருக்கிற போது இவர்கள் எங்கு ஓடினால் என்ன? ஹதீஸிலே வருகிறது, அஹதும் மின ஸமாஇ யகூலு மூது வஅஹதும் மின் அஹ்லில் அர்தி யகூலு மூது. வானத்திலிருந்தும் பூமியில இருந்தும் மலக்குகள் சப்தம் மட்டும் போட்டார்கள், நீங்கள் எல்லோரும் மௌத்தாகுங்கள் அப்படின்னு. இவங்க போய் நின்ற இடத்துல சத்தம் வந்தது, மௌத்தாயிட்டாங்க. ரூஹுகள் கூட ஒவ்வொருவராக பிடுங்கப்படல, ஒட்டுமொத்தமா ஒரு ஆளுடைய மரணம் போல் அத்துணை ஆயிரம் பேருக்கும் மரணம் சம்பவித்தது என்று வருகிறது. அல்லாஹ்வும் கூட சொல்லுகிறான், அலம் தர இலல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம். நபியே, அவர்களை நீங்கள் பாருங்கள், நீங்கள் காணவில்லையா? அவர்களை பார்க்கவில்லையா? தங்களுடைய வீட்டை விட்டு வகும் உலூஃபுன், அவர்களுமோ ஆயிரக்கணக்கில் இருக்கிற நிலையில் வகும் உலூஃபுன் ஹதரல் மௌத்தி, மௌத்தை பயந்து ஊரை விட்டு வெளியேறினார்கள். ஃபகால லஹுமுல்லாஹு மூத்து, அல்லாஹ் அந்த மக்களுக்கு சொன்னான், மூத்து, மௌத்தாகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். போய் இவர்கள் வெளியேறிய இடத்திற்கு குர்ஆன்ல 2வது ஜுஸுவிலேயே இது வருகிறது.
மௌத்தாகி விட்டார்கள். ஊர் மக்கள் வந்து பார்த்த போது இவ்வளவு பேருடைய மௌத்து, என்ன செய்வதென்று தெரியவில்லை, எப்படி அடக்கம் செய்வது தெரியவில்லை. 10,000த்திற்கும் மேற்பட்ட சடலங்கள், எல்லோரையும் அடக்க வேண்டும். குழி தோண்டிக் கொண்டிருப்பதா? நீண்ட சர்ச்சைகளுக்கு இடையில் கடைசியாய் அவர்கள் ஊரிலிருந்து வந்த மக்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ஒரு பெரிய ஆழ் குழி மாதிரி மிகப்பெரிய ஒரு குழியை அமைப்போம், ஒரு மைதான அளவுக்கு ஒரு குழி தூக்கி எல்லா பாடியும் ஒன்னா போட்ட வேண்டியதான் அந்த குழியில அப்படின்னு முடிவு செஞ்சு ஒரு அகழ் தோண்டப்படுகிற, ஒரு மிகப்பெரிய மைதானம் தோண்டப்படுகிறது. நன்கு ஆழமாக தோண்டி அத்துணை பேரையும் புதைக்கப்பட்டு விட்டது. தயை கூர்ந்து இது என்னவோ கடந்த காலத்தில் நடந்த வரலாற்று சம்பவம் தானே என்ற பார்வையில கேட்க வேண்டாம். திருக்குரான் இந்த வரலாற்றை மரணம் சம்பந்தமாக அசட்டையாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு சவாலாக சொல்லுகிறது. நிகழ்ச்சி இன்னும் முடியவில்லை. அல்லாஹ்வே சொல்லுகிறான், மரணத்தை அஞ்சி பல ஆயிரக்கணக்கான பேர்கள் ஊர்களை விட்டு வெளியேறினார்கள். அல்லாஹ் அவர்களை எல்லாம் நீங்கள் மரணித்து விடுங்கள் என்று சொன்னான். அவர்கள் எல்லோரும் மௌத்தாகி விட்டார்கள். பிறகு என்ன நடந்தது? நீண்ட காலத்திற்கு பிறகு நபி ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு நபி வந்தார்கள். அந்த நபி அந்த வழியாக கடக்க நேரிடுகிறது. இந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் புதையுண்டிருக்கிற அவ்வளவு மக்களையும் அடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்பராவை கடக்கிற போது ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி தெரியும். அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இவர்களுக்கு நீ எப்போ இவர்கள் ஆயுள் முடிகிறது என்று எழுதி வைத்தாயோ அது தெரியாது. ஆனால் ஊரை விட்டு வெளியே வந்தார்கள் என்பதற்காக நீ கொடுத்த தண்டனையாகத்தான் இவர்களை நீ மௌத்தாக்கினாய். இவர்களே மௌத்தை பயந்து ஊரை விட்டு வெளியேறாமல் உள்ளூரிலேயே இருந்திருந்தால் இன்னும் பல காலம் இவர்கள் வாழ வேண்டும், வாழ்வார்கள். அப்படித்தான் நீ எழுதி வைத்திருக்கிறாய். அப்ப ஊரை விட்டு வெளியேறியதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தண்டனையில் இவர்கள் மௌத்தாக இருக்கிறார்கள் என்றால் மீண்டும் இவர்களை நீ எழுப்பு, மீண்டும் இவர்களுக்கு நீ உயிர் கொடு. உயிர் கொடுத்து அவர்கள் எதுவரை வாழ வேண்டும் என்று உன்னுடைய காலப்பட்டியலிலே நீ விதி எழுதி வைத்திருக்கிறாயோ அதுவரை இவர்களை வாழ்வதற்கு வழி செய் என்று ஹஜ்ரத் ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வார்கள். ஹஜ்ரத் ஹிஸ்கீல் அவர்களை பற்றி குர்ஆன் ஹதீஸ்களிலே செய்திகள் குறைவென்றாலும் பைபிளை பொறுத்தவரை இவர்களின் செய்திகள் நிரம்ப அடிக்கடி இவர்களுடைய பெயர் அங்கே இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. ஹஜ்ரத் ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவால் அல்லாஹ் சொல்லுகிறான், பிறகு எல்லோரையும் உயிர்ப்பித்தான். பல ஆயிரக்கணக்கான பேர்களை உயிர்ப்பிக்கிறான். அல்லாஹ் நிச்சயமாக மனிதர்கள் மீது அருளுடையவன், ஆனால் மக்களில் அதிகம் பேர் நன்றி செலுத்துவதில்லை என்று இந்த வசனத்தை அல்லாஹ் முடித்து விடுகிறான். இந்த நிகழ்ச்சி என்ன சொல்லுகிறது? ஒரு ஊரிலே நடந்துவிட்ட காலராவை பொறுத்தவரை ஷரியத் நமக்கு தெளிவாக சொல்லுகிற சட்டம், பரவி விட்ட ஒரு ஊரிலே நாம் குடியிருந்தால் அந்த ஊரை விட்டு வரக்கூடாது, அங்குதான் இருக்க வேண்டும். வந்துவிட்டால் காலரா அந்த ஊருக்கு பரவி விட்டால் நமக்கும் வந்துவிடும் என்று நினைத்து அந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாது. அதே சமயத்திலே நாயகம் தெளிவாக மற்றொரு விஷயமும் சொல்லித் தருகிறார்கள். ஒரு ஊரிலே காலரா இருக்கிற போது அந்த ஊருக்கு வேறு யாரும் போகவும் வேண்டாம். அந்த வெளியிலிருந்து யாரும் உள்ள என்றாகவும் கூடாது, உள்ள இருக்கிற யாரும் வெளியில போகவும் கூடாது. இது காலரா விஷயமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிற ஹதீஸ். வேறு ஒரு ஹதீஸ்ல இப்படியும் சொல்லுவார்கள், காலரா என்பது கடந்த காலத்தில் உள்ள உம்மத்துகளுக்கெல்லாம் அது அதாபு, என்னுடைய உம்மத்துக்கு அது ரஹ்மத்து. காரணம், காலராவிலே மௌத்தானவன் ஷஹீத் என்கிற அந்தஸ்தை பெறுகிறான், போர்க்களத்தில் மௌத்தாகிற அந்தஸ்தை பெறுகிறான். ஷஹீதாக இருப்பதால் முன்னுண்டான உம்மத்துகளுக்கு அதாபாக இருந்த அதே வேதனையான அந்த கொடிய நோய் என்னுடைய உம்மத்தை பொறுத்தவரை அது அருளாக மாற்றப்பட்டு விட்டது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்போ இதை விட்டும் நாம் தப்பித்து விடலாம் என்ற எண்ணத்தில வெளியே போனவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நீ எங்கு போனாலும் அதை விட்டும் தப்ப முடியாது என்பதை காட்டுவதற்காக வேண்டி திருக்குரானே சொல்லித் தருகின்ற நிகழ்ச்சி இது. அப்படிப்பட்ட மரணங்கள் எந்த நேரத்தில் மரணத்தை விட்டு தப்பிக்கலாம் என்று முடிவெடுக்க முடியாது என்ற நிலைக்கு நாம் வந்து விட்டோமோ அதை எந்த நேரமும் எதிர்கொள்ள வேண்டி இருப்பதால் இருக்கிற பாவத்தை அனுப்பியாக வேண்டும். ஆனால் வருத்தம் நாளுக்கு நாள் கூடுவதுதான். பாதிக்கு பாதி என்றார்கள், அப்புறம் 60% என்றார்கள், 70 என்கிறார்கள். என்ன தொழில் இன்னும் கூடிக்கொண்டு ஒழுகிறதை ஒழிய குறையவில்லை. அதுவும் நம்முடைய மாநிலத்தின் பல்வேறு தொழில்களில் ஏற்பட்ட நசிவுகளை காரணமாக காட்டி மீண்டும் அவர்கள் பழைய ஸ்தானத்திற்கு போவதை, மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏதுவதை,
ஒரு காரணமாகவே காட்டிவிட்டு போய் அமர்ந்து கொள்ளுகிறார்கள். பொதுவாகவே ஒன்று, அல்லாஹ் அது போன்ற தொழில்களில் அல்லது நாம் என்ன ஹராமான செயல்களை செய்தாலும் அதிலே இறைவன் ஆர்வத்தை காட்டி அதிலேயே நம்மை ஈடுபடுத்துவதற்கு முன்னாலே நாம் திரும்புவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். திருந்துவதற்கு அல்லாஹ் தருகின்ற வாய்ப்புகளாகத்தான் நமக்கு ஏற்பட்டிருக்கிற இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற பல்வேறு சின்னஞ்சிறிய சோதனைகளை கையாள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய அவர்கள் சொன்ன ஹதீஸ்களிலே மிக அழகான நமக்கு சுப செய்தி சொல்லுகிற ஒரு ஹதீஸ் என்னவென்றால் தௌபாவை பற்றிய ஹதீஸ். நாயகம் சொல்லுகிறார்கள், ஷைத்தான் நான் இருக்கிற வரை உலகம் உள்ளவரை மக்களை வழிகெடுப்பேன் என்றவன் சொல்லுகிற போது நீ வழிகெடுக்கிற காலம் வரை நான் தௌபாவை ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் பதிலுரை வழங்கினானாம். அப்ப இறைவனுடைய தௌபா வாசல் இன்னமும் திறந்திருப்பது என்பது நம் மீது இறைவன் செய்திருக்கிற மாபெரிய அருட்கொடை. 90 வயது கேடவன் கூட, வாழ்நாள் முழுவதும் தொழுகாதவன் கூட இறைவனுடைய வாசலை உள்ளச்சோத்தோடு தட்டினால் அவன் திறப்பதற்கு தயாராக இருக்கிறான். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுவார்கள், 90 வயது நிறைந்த ஒரு கிழவன் வாழ்நாள் முழுக்கவன் சஜிதா செய்யவில்லையாம். ஆயுள் முழுக்க சஜிதா செய்வதில்லை, ஒரு சஜிதா இதுவரை நிலத்தில் வைத்ததில்லை. ஆனால் இப்பொழுது வயது 90, சொந்த மக்கள் இவனை சுமை என்று கருத ஆரம்பித்து விட்டார்கள். கை கால்களிலே சக்தி குன்றிவிட்டது, தடிபிடித்தும் நடக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்து விட்டது. நாடி நரம்புகளிலே உள்ள பலங்கள் எல்லாம் இன்றைக்கு பலவீனங்களாக மாறிவிட்டது. இவரோடு வாழ்ந்தவர்கள், இவர் சம வயது ஒத்தவர்கள், இவரின் வயதொத்த நண்பர்கள், இவர்களின் சிறுபிராயத்தில இருந்து வாலிப காலத்தில இருந்து இவரோடு பழகிய நண்பர்கள் எல்லோரும் போய் சேர்ந்து விட்டார்கள். கண்ணு கட்டிய தூரம் வரை இந்த கிழவனுக்கு அடுத்த தலைமுறை தெரிகிறதை ஒழிய தன் தலைமுறையில இருந்தவர்கள் தெரியவில்லை. அந்த 90 வயது கிழவன் உலகத்தில் இருக்கிற எல்லோராலும் அவன் உதாசீனப்படுத்தப்பட்டு அவன் அப்புறப்படுத்தப்படுகிற போது கடைசியாக அவன் எல்லா முடிகளும் நரைத்து போன நிலையில் பள்ளிக்கு வந்தாலும் இறைவன் அவனை ஏற்கிறான், வந்து சஜிதா செய்கிறான். செய்கிற போது மௌலானா ரூமி பாரசீக கவிதைகளை சொல்லுகிறார். அவன் சொல்லுகிற வார்த்தையின் சுருக்கம் இதுதான், இறைவா எனக்கு வயது 90, ஆனால் என்னுடைய முதல் சஜிதா இதுதான். முதல் சஜிதா பாங்கும் காமத்தும் யாரோ என் வாயில ஊதி இருக்கிறார்களே ஒழிய அந்த பாங்கு காமத்திற்கு பின்னால் நான் பள்ளியில உன்னிடத்துல மண்டி போட்டிருப்பது இதுவே முதல் முறை. நீ என்னை ஏற்பதாக இருந்தால் ஏற்றுக்கொள். ஆனால் ஒன்று, பல பேர் தௌபா செய்வது போல உள்ளொன்று வைத்து புறமொன்று நான் தௌபா செய்யவில்லை. உண்மையாகவே இனி எனக்கு வாழ்நாள் கிடைத்தால், வாழ்நாள் கிடைக்குமே, ஆனால் நிச்சயமாக நான் திருந்து விடுவதற்குத்தான் உன்னுடைய இடத்திலே சிரம் பண்ணுகிறேன் என்று வயதான கிழவன் கதறுவான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய புறத்திலே இருந்து அருள் பார்வை அவன் மீது வீசப்படும். அவன் செய்திருக்கின்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை. ஒரு மிகப்பெரிய ஞானி அவன் சஜிதாவை முடித்து விட்டு வந்தபோது அவன் தோள் மீது தட்டி அவர் ஓதி காட்டுவார். குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, சில பேர் செய்கிற தௌபா உண்மையான தௌபாவாக மட்டும் இருந்து விட்டால், உள்ளட்சமான தௌபாவாக இருந்து விட்டால், கொஞ்சம் கூட நான் பாவத்திற்கு திரும்ப மாட்டேன் என்ற ஒரு உத்தரவாதத்தை மட்டும் தந்து விட்டால் பாவத்தை மன்னிப்பதில்லையாம், செய்த பாவத்தை எல்லாம் நன்மையாக மாற்றி விடுகிறானாம். இது சில பேருக்கு இருக்கிறது. இந்த 2வது வகையான தௌபா உனக்கு கிடைத்து விட்டது, போய் வா என்று சொல்லி அனுப்பி வைப்பார்கள். அந்த வசனம் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அல்லாஹ் அவர்களின் பாவங்களை கூட நன்மைகளாக மாற்றிவிட்டான். குர்ஆனிலே ஒரு கூட்டத்தை பற்றி தௌபா செய்கிற போது நிச்சயமாக பாவத்திலே திரும்பும் எண்ணம் இல்லை என்ற ரீதியில தௌபா செய்த காரணத்தால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு சொன்ன வார்த்தை ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், பாவமும் நன்மையாக மாறியதாம். இன்றைக்கு நாம் பாவத்திற்கு மன்னிப்பு கிடைத்தால் போதும் என்ற ரீதியில கையெழுந்துகிறோம். ஆனால் இதே நம்முடைய தௌபாக்கள் கணப்பற்ற தௌபாவாக, மீண்டும் திரும்ப மாட்டேன் என்ற உத்தரவாதம் தருகிற தௌபாவாக மட்டும் இருந்து விட்டால், பாவங்களும் கூட நன்மைகளாக மாற்றப்பட்டால் யோசித்து பார்க்கிறோம். நம்மில் எல்லோருக்கும் மலை போன்ற பாவங்கள், அது மலை போன்ற நன்மைகளாக மாற்றப்பட்டால் அந்த இறைவனின் பெருங்கிருபையை எப்படி நாம் எண்ணி பார்ப்பது? அந்த இறைவன் அந்த கிருபைக்கு காத்திருக்கிறான். ஆனால் தூய்மையான தௌபா வர வேண்டும். இறைவா, உன்னை தவிர இந்த உலகத்திலே வேறு எவனும் ரிஸ்க் தர முடியாது, அதனால் நான் எந்த தொழிலுக்கும் போனாலும் கவலை இல்லை. உலகத்துல 91 வயசு நான் வாழ்வேன் என்று எழுதியிருக்கிறாய். 91 வயசு எனக்கு சாப்பாடு எங்கிறது முடிவா எழுதியாச்சு. இதற்கு இடையில நான் வேறு எங்கும் போக மாட்டேன், நீ எப்படியாகிலும்
யாசகமாயிலும் எனக்கு உணவு கொடு என்று சொல்லி இறைவனிடத்தில் திரும்ப மாட்டேன் என்கிற தௌபாவை முன்வைத்து விடுங்கள். அந்த தௌபாவை முன்வைத்து விடுகிற போது அல்லாஹ் சொல்ல முடியாது, சய்யாத்துகளையும் பாவங்களையும் கூட நன்மைகளாக மாற்றித் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது காலம் கனிவதற்கு முன், மரணம் நம்மை அழைப்பதற்கு முன், நன்றாகத்தானே இருக்கிறோம் என்ற நிலை அல்லாமல் மவுத்து ஒன்பதற்கு பின்னால் போயிட்டார், மாத்திட்டு போயிருக்கலாம் என்று ஊர் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இல்லாமல் இருக்கிற காலத்திலேயே களப்பற்ற தௌபாவை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டு போகிற போது அதுதான் வெற்றி பயணமாக இருக்கும். பாவம் மீண்டும் நினைவுபடுத்த வரும் செய்யாதவர்கள் இல்லை. ஆனால் செய்பவர்கள் களப்பற்ற தௌபாவை கொடுத்து விட்டு திருந்தி வர வேண்டும். நான் முன் சொன்னது போல பாவம் செய்யக்கூடிய இடங்களில் நாங்களல்ல நீங்களும் தான், எல்லா வீடுகளிலும் தான், பார்க்கிற எல்லோரும் தான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த பாவம் முற்றிலும் களையப்படுகிற வரை ஊரிலே அது நடைபெறவில்லை என்றால் சொல்லாதவர்களுக்கும் சேர்த்து வேதனை என்கிற அந்த திருமறையினுடைய வசனம் உண்மையாகவே ஒரு பெரிய எச்சரிக்கை மணியை நமக்கு விளைவித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, நீங்கள் தௌபா செய்யுங்கள், அந்த தௌபா களப்பற்ற தௌபாவாக இருக்கட்டும். யுகஃபிர் அன்கும் சய்யாத்திக்கும், உங்கள் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு சுவனத்தினுடைய நற்சோலைகளில் அவன் நுழைய வைப்பான் என்று களப்பற்ற தௌபா செய்யக்கூடிய முஸ்லிம்களுக்கு மட்டும் இறைவன் தரக்கூடிய வாக்குறுதியை வைத்து பார்க்கிற போது குற்றங்கள் குறையாத வரை இறைவனின் பிடிகள் தளரப்போவதில்லை. அது மழையில இருந்து தொடங்கி நோய் வரை, வீட்டுக்கு வீடு நோய் என்கிற ரீதியில பரவி வருகிற நோய்கள், பெரும் பெரும் நோய்கள், காரணமே இல்லாமல் பச்சிலம் குழந்தைகளை கூட தாக்கக்கூடிய நோய்கள், இவைகள் எல்லாம் கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விடுகிற மறைமுக எச்சரிக்கைகள். எனவே காலம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். விரைவில் எல்லா பாவங்களையும் விட்டொழித்து திருந்துவோமாக. அல்லாஹ் நமக்கு நாம் செய்கிற பாவங்களை அலங்காரமாக காட்டாமல் தொடர்ந்து அதிலே வெறுப்பை காட்டுவானாக. திருந்தி வருவதற்குள்ள நல்வாய்ப்புகளை அல்லாஹ் வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அட்வான்ஸ் வாங்கிக் கொள்கிறீர்கள். அல்லாஹ்வை நம்பிய பெருமக்களே, ஹயாத் மௌத்தும்